நம்முடைய திருக்கோவில்களுடைய வரலாற்றினை, கலாச்சாரத்தினுடைய வரலாற்றினை ஸ்தல புராணங்கள் மூலமாக நாம் அறிய முடிகிறது. காஞ்சி புராணம், இது போன்று பல புராணங்கள் இருக்கின்றன. அந்த ஸ்தல புராணங்கள் மூலமாக ஒவ்வொரு பழமையான க்ஷேத்திரத்திற்கும், ஜம்புகேஸ்வரத்திற்கு ஸ்தல புராணம் இருக்கிறது, கும்பகோணத்திற்கு ஸ்தல புராணம் இருக்கிறது, மதுரையிலே ஹாலாஸ்ய க்ஷேத்திர மகிமை என்றெல்லாம் இருக்கின்றன. தமிழிலே மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள், மகாவித்வான் அவர்களிடத்திலேதான் நம்முடைய ஊவே சுவாமிநாதையர் பாடமெல்லாம் கேட்டார். அவர்கள் பல ஸ்தல புராணங்களை அழகான செய்யுள் வடிவத்திலே பல ஸ்தல புராணங்களை எழுதியிருக்கிறார்கள். இவைகளெல்லாம் நாம் மக்களிடத்திலே பரப்ப வேண்டும். அந்த விதத்திலே சேக்கிழார் வழியில் சிவஸ்தலங்கள் என்றும், திருமுறை திருத்தலங்கள் என்றும், நம்முடைய சமய களஞ்சியம் என்றும் நம்முடைய சங்கர மடத்தின் மூலமாக புஸ்தகங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதுபோன்று தமிழிலே 63 நாயன்மார்களுடைய வரலாறையும் சொல்லிக் கொடுத்து, தெல்லேழ்வாழ் அந்தனருக்கு அடியார்க்கு மடியன் போன்ற திருத்தொண்டர் தொகையெல்லாம் சொல்லி, பஞ்சபுராணத்தை சொல்லி, இளைஞர்களுக்கு கோளர பதிகத்தை சொல்லிக் கொடுத்து, வாய்ப்பு கிடைக்கும் போது ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நல்ல நூல்களிலே அவர்களுக்கு அறிமுகத்தை ஏற்படுத்தி, நாம் தமிழ் பற்றையும் தெய்வீகத்திலே ஈடுபாட்டையும் அவர்களுக்கு நாம் வளர்க்க வேண்டும். ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.